Hello guys, welcome to Ticket Talkies and இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா சிரட்டை புட்டு எப்படி செய்யறது and iron தவா வாங்கி அதை எப்படி சீசனிங் பண்றது அப்படிங்கற கம்ப்ளீட் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க and நான் வாங்குன இந்த iron தவாவோட பிரைஸ் கேட்டிங்கனா அசந்தே போய்டுவீங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் do subscribe மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும் and இப்போ சிரட்டை புட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம் இந்த சிரட்டை புட்டு பண்றது ரொம்ப ஈஸி நார்மலா நம்ம தேங்காய் சாம்பார் இல்லனா வந்து சட்னின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து ஒன்னு அரைச்சிடுவோம் இல்லனா துருவி எடுத்துப்போம் மேக்ஸिमम பட் இந்த கேரளக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துருவறதே ஒரு டிஃபரண்டான வெப்பன் வச்சு தான் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப மெலிசாவும் ரொம்ப பொடியாவும் வந்துட்டு உங்களுக்கு துருவி கொடுக்கும் நார்மலா நம்ம துருவறது வச்சு பண்ணும்போது நமக்கு நீட்டா கிடைக்கும் இவங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும் அதோட அந்த தேங்காய் ஓடு வந்துட்டு உடையாம அப்படியே உங்களுக்கு முழுசா இருக்கும் அதுல தான் அவங்க வந்துட்டு அடியில கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறமா புட்டு பொடி போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே தேங்காய் பொடி போட்டு ஆவி பிடிக்க வைப்பாங்க இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது நீங்க வேணும்னா புட்டு பொடி கடையிலே கூட வாங்கிக்கலாம் இல்லனா வீட்லயே கூட நம்ம வந்துட்டு புட்டு பொடி பண்ணிக்கலாம் என்னோட पर्सनल ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வீட்ல நெய் அதுக்கு அப்புறம் வெல்லம் இல்லனா சக்கரை ஏலக்காய் அதுக்கு அப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவினது போட்டு எங்களுக்கு புட்டு கொடுப்பாங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பட் இவங்க வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்டாவே அது நார்மலா வந்துட்டு சுண்டல் கறி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க டோக்கிக்காக ரொம்ப நாளா நான் ஒரு தோசை கல் and குழிப்பணிகாரக்கல் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட 6 months ஆச்சு கடைசியா நம்ம சவுகார்பேட்ல ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கடையோட பேர் வந்துட்டு ராஜமாணிக்கம் செட்டி ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் இதுல பார்கெயின்லாம் பண்ண முடியாது ஆனா பிரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் சோ தட் நீங்க பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சோ சீட்டிங் பண்ணாம டைரக்ட்டா நல்ல ஒரு பிரைஸ்க்கே இவங்க கொடுக்குறாங்க இங்க வந்துட்டு அயன் ஆர் காஸ்டன் ரெண்டு விதமா இருக்கு அயனை விட காஸ்டன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் and ரொம்ப வெயிட்டா இருக்கு நம்ம வந்துட்டு அயன் தவாவே சூஸ் பண்ணிட்டோம் இந்த அயன் காஸ்டின் இதெல்லாம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆனா இத கரெக்ட்டா ப்ராப்பரா சீசனிங் பண்ணி அதை மெயின்टेन பண்ணலனா வேஸ்டா போய்டும் எந்த ஒரு ஹெல்த் பர்பஸ்க்காக நம்ம இந்த காஸ்ட் ஐரன் வாங்குறோமோ அந்த ஹெல்த் பர்பஸ் போயிட்டு அதுவே பாய்சன் ஆக கூட சான்ஸ் இருக்கு சோ ப்ராப்பரா நம்ம இத வந்துட்டு சீசனிங் பண்ண போறோம் So இப்போ நான் உங்களுக்கு இதோட பிரைஸ் சொல்லிடுறேன் நான் வாங்கின தோசைக்கல்லோட பிரைஸ் வந்துட்டு 300 rupees and நான் வாங்கின குழிப்பணிகாரோட கல் வந்துட்டு 180 rupeesங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதே காஸ்ட் ஐரன் தவாஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கிட்டு இருக்கோம் கம்பேர் டு திஸ் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்கு அதனால தான் வந்துட்டு நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்துட்டு ஒரு சில கடையில் வந்துட்டு நியாயமாக நமக்கு வந்துட்டு பொருள் கொடுக்குறாங்க ஒரு சில கடையில் வந்துட்டு நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா நமக்கு ரீட்டைல் ப்ரைஸ்க்கே வந்துட்டு பொருள் கொடுப்பாங்க இல்லனா அதை விட அதிகமாக கூட கொடுப்பாங்க நம்ம ப்ராப்பரா கரெக்ட்டா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நார்மலா சவுகார்பேட் வந்து எதுக்கும் ஒரு ஆன்லைன்ல ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு அதை விட கம்மியா வாங்குங்க இல்லனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹோல்சேல் பிரைஸ்க்கு இறங்கி வாங்குங்க மத்தபடி வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில கடையில மட்டும் இந்த சீட்டிங் பண்ணுவாங்க பட் இங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா எழுதிட்டாங்க ஒரே பிரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் வந்து பார்கெயின்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பட் அதுக்கு ஏத்த மாதிரி விலையும் வந்துட்டு ரொம்ப நியாயமாவே வந்துட்டு இவங்க வித்துட்டு இருந்தாங்க இங்க இன்னும் அது மட்டும் இல்லாம நிறைய தவாஸ் இருந்துச்சு குழம்பு சட்டி தாளிப்பு சட்டி அதுக்கு அப்புறம் வந்துட்டு இடிச்சுக்கிற கல்லு இஞ்சி பூண்டு இடிச்சுக்கிற கல்லு சொல்லிட்டு நிறைய டிஃபரெண்டான இருந்துச்சு நான் போனது தோசை கல் and குழிப்பணிகாரம் அப்படின்றதுனால அந்த ஒரு பர்பஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் and இங்க ஃப்ரைட் ரைஸ் பேன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் பேன் இருக்கு அதோட பிரைஸை விட இது வந்துட்டு 2 மடங்கு கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு and வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வேளை அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏனா இந்த தவால வந்துட்டு நல்லா Black கலர்ல அந்த மையெல்லாம் இருக்கு சோ அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இத வந்துட்டு வாஷ் பண்ணி இந்த சீசனிங் பண்றதாங்க பெரிய டாஸ்க் நான் வாங்கிட்டு டைரக்ட்டா வடபள்ளி ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தேன் அதனால ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு தடவை வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி சீசனிங் பண்ணனும் நல்லா கேட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா சீசனிங் பண்ணுங்க அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் மத்த எண்ணெயை விட
நல்லெண்ணெய் தேய்ச்சி திருப்பி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். 2 பேனுக்குமே நல்லெண்ணெய் தடவுறது தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துட்டு கொடுக்கும். திருப்பி நம்ம தோசைலாம் ஊற்றும் போது நமக்கு ஒரு நல்லா கொடுக்கும். அது நல்லா ஊறிட்டு அப்படின்றதுனால தான் நல்லெண்ணெய் தேய்க்கிறது. கிட்டத்தட்ட 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லெண்ணெய் தேய்ச்சி திருப்பி வாஷ் பண்ணி நல்லெண்ணெய் தேய்ச்சி திருப்பி வாஷ் பண்ணி நல்லெண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது நல்லா வந்துட்டு செட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நல்லா தொடச்சிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு தோசை வந்துட்டு நல்லா சாஃப்டாக தோசை ஊற்றும் போது அது கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கான ரீசன். ஸோ இப்போ வந்துட்டு சேம் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் உப்பு இல்லைனா கல்லுப்பு போட்டு அதை நல்லா சூடு பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை தவா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஆனியன்ஸ் கட் பண்ணி அதையும் வந்துட்டு நல்லா அதில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி தாங்க ப்ரொசீஜர். இந்த மாதிரி நார்மல் நல்லெண்ணெய் தேய்ச்சி 3 days வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டெப் சால்ட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது, சால்ட்டை வச்சுட்டு ஹீட்டில் இது பண்ணுறது, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அதே மாதிரி ஹீட்டில் நல்லா வதக்கி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி அதையுமே வந்துட்டு நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு அந்த முட்டை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக நம்ம வந்துட்டு தோசை ஊற்றினோன்னா அதை அடிப்பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக அது நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மேக்ஸிமம் வந்துட்டு முட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் முட்டையெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு ட்ரையல் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பழைய மாவு அதை வச்சுட்டு தோசை ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஊற்றுற 2 தோசையை நம்ம வந்துட்டு தூக்கி போடணும். அதுக்கப்புறமா ஊற்றுற தோசையை தான் நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நானும் வந்துட்டு பழைய மாவில் ஒரு 2 தோசை ஊற்றிட்டு அதை தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் புதுசாக நம்ம வந்துட்டு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கிக்கு ப்ளைன் தோசை போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்துட்டு முட்டை தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு முட்டை தோசைலாம் செஞ்சு. இப்போது நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, அது பிரச்சனை கிடையாது. சீசனிங் டைமில் தான் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த காஸ்ட் ஐரன் தவாவில் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கு அயன் கண்டென்ட் நல்லாவே கிடைக்கும். அயன் காஸ்ட் ஐரன் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும். ஆனால் இதை ப்ராப்பராக நீங்கள் சீசனிங் மட்டும் பண்ணல அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கு நிறைய கெட்ட விஷயங்களை கொடுத்துரும். ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணுன்னா ப்ராப்பராக இந்த அயன் கடையை வந்துட்டு சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னா பெட்டர் நீங்கள் நான்ஸ்டிக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வாங்கிட்டு நீங்கள் துரும் பிடிச்சி போயிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு. அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அயன் தவா வந்துட்டு வாங்கிறது ரொம்ப ஈஸி அண்டு கம்மியான ப்ரைஸில் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே. அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றது இருந்துச்சுன்னா உங்களோட ஹெல்த் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அயன் கண்டென்ட் வந்துட்டு போகும்.
இவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. எங்களுக்கு எக் தோசை போட்டு சாப்பிட்றோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ, பாய் பாய்.